ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜூலியஸ் ஓனா. ஸ்க்ரீன் பிளே வந்து ராபர்ட் எட்வர்ட்ஸ், மேல்கம் ஸ்பெல்மன், டேரன் மியூசன், ஜூலியஸ் ஓனா, அப்புறம் வந்து பீட்டர் கிளான்ஸ். ஸ்டோரி வந்து யாருன்னா ராபர்ட் எட்வர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ ராபர்ட் எட்வர்ட்ஸ் அண்ட் மேல்கம் இவங்களும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்டு ஆன் மார்வல் காமிக்ஸ் வந்து பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ப்ரொடியூஸ் வந்து கெவின் ஃபீச் அண்ட் நெட் மூடி வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து கிரேமர் மார்கன் தூ அண்ட் எடிட் பண்ண வந்து மேத்யூ ஸ்கிமிட் அண்ட் மெடலின் கேவின் இவங்க வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பண்ண வந்து லாரா கார்ட்மன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ், வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோஸ் அண்ட் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மார்வல் ஸ்டூடியோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்னால் ஆந்தனி மேக்கி வந்து சாம் வில்சனாகவும், அதாவது புதிய கேப்டன் அமெரிக்காவும், ஹாரிசன் ஃபார்ட் வந்து தோடஸ் ராஸ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. இப்போ செத் ராலின்ஸ் வந்து ஆக்டராகவும், அப்புறம் வந்து ஷீரா ஹாஸ் வந்து சப்ரா அப்படின்ற கேரக்டர், அதாவது ஒரு அது எப்படி சொல்கிறது, இப்போ சீக்ரெட் பர்சனல் ஏஜென்சியோடைய பிரசிடெண்ட்டோட சீக்ரெட் பர்சனல் ஏஜென்சி அவங்க வந்து இருப்பாங்க. அப்புறம் ரோசா சால்சார் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் டேனி ரெம்சி, அப்புறம் வந்து ஜியான்சிரோ எஸ்பாசிட்டோ, அவர் வந்து சேத் வாக்கர்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்புறமா லிவ் டைலர் வந்து பெட்டி ரோஸ்ன்ற கேரக்டர். நம்ம டிம் பிளேக் வந்து நெல்சன் வந்து இவர் தான் முக்கியம். சாமுவல் ஸ்டென்ஸ் அப்படின்ற இவர் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால் லும்பி வந்து ஐசையா பிராட்லி, இவரை சுற்றி தான் இந்த படம் நடக்கும். இவர் வந்து யாருன்னா கேப்டன் அமெரிக்காவோட ட்ரெயினர் மாதிரி, ஒரு குரு மாதிரி. அப்புறம் சோஷா ரொக்கமோர் அவங்கன்ற ஒரு லேடி வந்து சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து நம்ம வந்து படத்தோட கதை என்னென்னா, த இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்ற ஒரு படம் இருக்குங்களே. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படம் வந்து எப்படி சொல்லணும்னா, அந்த ராஸ் அப்படி இப்போ இந்த படத்தில் வந்து பிரசிடெண்ட்டாக காட்டுறாங்களே, அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆர்மி சீஃபாக இருப்பார். ஆர்மி சீஃபாக இருக்கும்போது தன்னோட மகளான பெட்டி ராஸ் வந்து ஹல்கை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காதுன்ற விட அவர் ஹல்காக இருக்கிறதுனால அப்பாவுக்கு பிடிக்காது. ஹல்க் வந்து நிறைய வந்து தன்னோட பவர்ஸ் அப்போ தான் அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். அவர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஊரில் நிறைய சேதங்களை உருவாக்குறதுனால ஆர்மி சீஃபாக இருக்கிற பெட்டி ரோஸோட அப்பா வந்து இது ஒரு ஈகோ பிரச்சனையை எடுத்து இவனை எப்படியாவது அடக்கி ஆகணும் அப்படின்றதுனால அவர் முற்படுவார். கடைசியாக வந்து பெட்டி ரோஸும் அவரோட காதலனும் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை காதலன் வந்து தன்னால் வந்து கோபம் வந்துச்சுன்னா ஹல்காக மாறிடுவார். ஸோ இந்த ஒரு இதை வந்து கட்டுப்படுத்த முடியாததுனால நாம் வந்து இனி வந்து பெட்டி ரோஸை விட்டு பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்றது கடைசியாக என்ன வந்து நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த படத்தில் சைடு கேப்பில் வந்து என்ன ஆகும்னா, ஸ்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு சாமுவல் ஸ்டர்ன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து இந்த பிளட் ரீசர்ச் இந்த மாதிரிலாம் அந்த பயாலஜிக்கலான ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர்கிட்ட வந்து ஒரு சோல்ஜர் வருவார். இந்த சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சிரம்லாம் எடுத்த ஒரு பவர்ஃபுல்லான சிரம்லாம் எடுத்த ஒரு லிக்விட் சிரம்லாம் எடுத்த ஒரு சோல்ஜர் தான். ஹல்கை சமாளிக்கிறதுக்காக சீஃபாக இருக்கிற தெடஸ் ராஸ் வந்து அந்த பெட்டியோட அப்பா வந்து ஒரே ஒரு சோல்ஜரை நியமனம் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி ஒன்று போட்டு அவனை ஸ்ட்ராங்காக மாற்றிடுவார் ஹல்கை வந்து சமாளிக்கிறதுக்காக. இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் தன்னிச்சையாக போய் இவன் யாருக்கும் தெரியாமல் ஸ்டர்ன்ஸ் கிட்ட போய் பேசி ஹல்கோட ரத்தத்தை தான் உடம்புல ஏற்ற சொல்லுவான். ஏன்னா இவன் வந்து ஹல்க்கு கிட்ட நிறைய அடி வாங்கியிருப்பான். அந்த ஒரு ஈகோ இவங்கிட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கும் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சோல்ஜர்கிட்ட. அப்போ வந்து இந்த ஸ்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ஹல்கோட ரத்தத்தை வந்து உடம்புல ஏற்றும் போதே சொல்லிவிடுவார், இது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அது ஏற்றி முடித்த உடனே அப்போ வந்து அந்த ஒரு சோல்ஜர் வந்து அபாமினேஷனாக அவர் தான் வந்து மாறுவார். ஸோ அவர் வந்து அபாமினேஷனாக வந்து மாறுவார். ஷீஹல்கில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது அபாமினேஷனாக அவர் வந்து மாறிடுவார். அந்த மாறணுன்னு என்ன ஆகுனா, அப்போ வந்து அவர் உருவம் பெருசாகணுன்னா இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிடுவார். தட்டி விட்டுட்டு போனதுனால என்ன ஆகுதும், அந்த கண்ணாடி பீஸு மற்றதெல்லாம் வந்து ஸ்டர்னோட தலைமண்டையில் வந்து கிழிச்சிட்டு போய் ஸ்டர்ன் தலையில் வந்து நெத்தியில் வந்து ஒரு கீறல் வந்து விட்டுரும். அந்த கீறல் விழுந்துட்டு அவர் கீழே இப்படி விழுந்து கிடப்பார். அப்போ வந்து என்ன ஆகுனா, மேலே நிறைய ஹல்கோட ரத்தத்தை வந்து அவர் வந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருப்பார். சாம்பிள்ஸ் எடுத்து வச்சதுனால என்ன ஆகுனா, அந்த ரத்தம் வந்து அவர் தலைமண்டையில் அந்த நெத்தியில் வந்து விழ ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த வெட்டு காயத்தில். அதாவது என்னென்னா, அந்த ஹல்கோட ரத்தமும் இந்த ஸ்டர்னோட ரத்தமும் கொஞ்சம் கலர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹல்கோட பவர்ஸ் என்னென்னா, ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ரேடியேஷனை தாங்கக்கூட சக்தி இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து இந்த ஸ்டர்னுக்கு வந்து கிடச்சிரும். ஸ்டர்னுக்கு வந்து இது கிடச்சதுனால இதோட வந்து ஸ்டர்னோட கேரக்டர் வந்து ஸ்டர்னோட மண்டை வந்து பெருசாகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதோட வந்து ஸ்டர்னோட கேரக்டர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அபாமினேஷனுக்கும்
ஹல்க்குக்கு சண்டை ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அதோட படம் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஸ்டர்னோட கேரக்டர் வந்து அந்த ஹல்கோட ரத்தம் மண்டையில் வந்து விழும்போது மண்டை பெருசாகி வீங்கி வீங்கி வரும். ஸோ அப்படி தான் வந்து காட்டி முடிச்சிடுவாங்க, அந்த கேரக்டர் அதோட முடிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2011 எப்போ ரிலீஸ் ஆன படம் அது தெரியல. அங்கிட்டு பார்க்க ரொம்ப பழைய படம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட கண்டினியூட்டியை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து ஸ்டர்ன் தான். அந்த ஹல்க் ரத்தத்தை கலந்த ஸ்டர்ன் தான் வந்து வில்லனாக காட்டுறாங்க. அவர் வந்து சொல்லுவார், ஸோ என்ன வந்து இப்படி மாற்றினதே வந்து இந்த கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி. இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ராஸ் யார், இந்த ஹாரிசன் ஃபார்டு, தேடஸ் ராஸாக இருப்பார் இல்லையா. ஸோ ஒரு காலத்தில் சீஃபாக இருப்பார், ஆர்மி சீஃபாக இருப்பார். இப்போ இந்த படத்தில் வந்து அந்த ஆர்மி சீஃபாக இருந்தவர் வந்து அப்புறம் பிரசிடெண்ட்டாக மாறி இருப்பார். அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக மாறினோன்னா இந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை பழி வாங்குறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் ஒரு விஷயம் தெரியும். அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு ராஸுக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்குது. தன்னோட மகளோட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக அந்த வைரஸை வியாதியோட வைரஸை கொள்றதுக்காக இவரும் ஹல்கோட ரத்தத்தை உடம்புல ஏற்றிப்பாருன்னா அதுக்கப்புறம் தான் கடைசியாக தெரிய வரும். ஸோ இந்த படத்தோட கதை வந்து என்னென்னா, இந்த இன்க்ரெடிபிள் ஹல்கில் வந்து கண்டினியூட்டி ஆகுது. ராஸுக்கு அந்த ஸ்டர்னுக்கு நடந்த விஷயத்தினால அவர் ரொம்ப கவர்மெண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு இவரை. ஸோ இவர் தான் வந்து அபாமினேஷன் உருவாக்கணும், ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால இவர் அந்த கோபத்தில் இருப்பார். அப்போ அந்த ஆர்மி சீஃபாகவும் இருந்தவர் வந்து ராஸ் தான். அந்த ராஸ் தான் இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக மாறிப்பார். ஸோ அதை பழி வாங்குறதுக்காக அவர் என்னென்ன வேலைகளை முற்பட்டார், அது எப்படி கேப்டன் அமெரிக்கா வந்து தடுத்தார் அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்னு சொல்கிறதுனா, இந்த படத்தில் வந்து இவங்க தான் கேப்டன் அமெரிக்காவால் எதுவாலையும் செய்ய முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த படம் எடுத்த மாதிரி தான் தோணுதே ஒழிய ஒரு கதையாகவோ ஒரு கோர்வையாகவோ போகல. படம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. எந்த ஒரு சுவாரஸ்யமும் நமக்கு வரல. ஸோ இது வந்து ரெட் ஹல்க்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு அது பார்த்தா அப்படியும் இல்லை. ஸோ இவங்க தான் அந்த ஃபால்கான் அப்படின்ற அந்த கேரக்டரை ஃபுல்லாக முழுமையாக தான் காட்டினாங்களா, அதுவும் இல்லை. ஸோ ஃபால்கானோட கேரக்டரையும் முழுசாக காட்டல, ரெட் ஹல்க்கோட கேரக்டரும் முழுசாக காட்டல, எதுவுமே முழுசாக காட்டல. அப்படியே வந்து எப்படி சொல்ல, ரெண்டும் காட்டானா அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. திரைக்கதையும் இதுவும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இல்லை. ஸோ இதுக்கேற்ற வில்லனும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, வில்லனும் ரொம்ப பெருசாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டல. பட் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இல்லை, அவெஞ்சர்ஸில் தி வேர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க. அதை விட எவ்வளோ வேர்ஸ்டெல்லாம் மேடம் வெப் அப்படின்ற நிறைய படம்லாம் வந்துருக்கு, சரிங்களா. ஸோ அதை விட இது வந்து எவ்வளவோ வந்து பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ப்ரீவியஸான ஃபிலிம்ஸ் வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல. பட் ஆனால் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த மாதிரி பழைய படங்களை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மொக்க தான் இந்த படம். ஆனால் இப்போ அந்த ஒரு 5 வருஷமாக வந்த 3 வருஷமாக 4 வருஷமாக வந்த படத்தில், இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்த படத்தில் இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல. மார்வெல் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. ரெட் ஹல்க் கேரக்டர் வந்து சரியாக வந்து ரைட்டப் பண்ணல. அதேமாதிரி ஃபால்கனோட கேரக்டரும் நல்லா வந்து ரைட்டப் பண்ணல. மியூசிக் வந்து மனசில் எதுவும் நிற்கல. அவெஞ்சர்ஸ் பிஜிஎம்லாம் வந்து நமக்கு வந்து மைண்டில் அப்படியே நிற்கும். இதில் வந்து ஒரு பிஜிஎம் எதுவுமே மைண்டில் வந்து நிற்கலை. இது வந்து ஃபால்கானை வந்து ஓரளவுக்கு காட்டணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஹல்கையும் காட்டணும்னு நினச்சப்ப ரெண்டும் ஒரே சமயத்தில் வந்து காட்ட முற்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் அது ரெண்டுத்துலையுமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். அது வந்து பழைய பெட்டியை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது. மற்றபடி அவ்வளோ பெருசாக ஒன்றும் இந்த படத்தில் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவெஞ்சர்ஸ் படம்லாம் எண்டு கேமில் ரொம்ப டைம் ரொம்ப டியூரேஷன் அதிகம் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. இது வந்து சீன் பை சீன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு இம்ப்ரெஸ்டாக அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. அப்படி அவ்வளோ பெருசாக ஒன்று சுவாரஸ்யம் ஒன்றில் ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு வரமாட்டேங்குது இந்த படத்தில். ஏன்னா போன வருஷமே இந்த 2023 ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த படம் வந்து வரப்போகுது. இப்போ 2024 ஆனதுக்கப்புறமாவும் ரொம்ப பெருசாக பேசினானுங்க. கேங்குன்ற கேரக்டர் நடித்தவர் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கேங் கேரக்டரை ஒதுக்கி வச்சு டாக்டர் டூமை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த பிரேவ் நியூ வேர்ல்டில் வந்து எல்லாத்தையும் காட்டுவானுங்க. இது என்னது அயன் மேன், சாரி டோனி ஸ்டார்க் கேரக்டர் வந்து டாக்டர் ரூமாக காட்டுவாங்க. அப்படிலாம் வந்து நிறைய ரூமர்லாம் போயிட்டு அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருந்தது. அதில் வந்து டாக்டர் ஸ்டர்ன் வந்து யாரையோ வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி பேசுவாப்பில், அவ்வளோதான். மற்றபடி படம் ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. சின்ன பசங்களை கொண்டு போய் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். இல்லை நீங்கள் பழைய மார்வல் ஃபேனாக இருந்தாலும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு அடுத்த வர படத்துக்கு ஒரு கண்டினியூட்டிக்காகவாது இந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க மார்வல் ஃபேன்ஸ்லாம். ஸோ அதுக்காக பார்க்கலாம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பிஜிஎம் நிற்கலை, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோவா இல்லை. அடுத்து என்ன நடக்குன்றது நமக்கு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. அப்படியே அடுத்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னமோ நடந்துட்டு போட்டோம், இப்போ என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. அவ்வளோ நமக்கு அந்த படத்துக்குள்ளே படத்துக்குள்ளே நம்ம போய் இப்போ தேனோஸ் இதெல்லாம் வரும்போது இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு இது நமக்கு வரும். ஆனால் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இல்லை இவனை எப்படியோ முடிச்சுக்கணும் நமக்கே தோணும்.
ஆனால் இந்த படத்தில் வர வில்லனை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணலை. இது என்னமோ ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது, அவ்வளோவா வந்து நமக்கு வந்து பிடிக்கல இந்த படத்தில். ஸோ இது வந்து ஒன்ஸ் வாட்சபிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மார்வல் ஃபேன்ஸாக இருக்கவங்கள கண்டினியூட்டிக்காக வேணால் பார்க்கலாம், அவ்வளோ அடுத்த வர படத்துக்கான கண்டினியூட்டிக்காக பார்க்கலாம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.